வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா ராகி சிம்லி. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா ஓலை பக்கோடா. அதாவது இந்த ரிப்பன் பக்கோடா சொல்லுவாங்கல்ல, இந்த ரிப்பன் பக்கோடாவும் எப்படி பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்க கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சம் சில்லி பவுடர், மஞ்சள் தூள்லாம் போட்டு சூப்பரான சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கேழ்வரகு மாவு 300 கிராம், வேர்க்கடலை 200 கிராம், வெல்லம் தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 1 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த கேழ்வரகு மாவை நம்ம தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணி தான் உருண்டையாக பிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த சின்ன பவுலில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காகனா, டைரெக்டாக கேழ்வரகு மாவில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதே டைமில் உப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் லைட்டாக உப்பு போடுங்க. இதுக்கு பிறகு தண்ணி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தண்ணி ஊற்றுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் புட்டு பண்ணுவீங்கள, அந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதிகமான தண்ணி இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி அதிகமானாலும் உங்களுக்கு கெட்டியாகிடும், அங்கங்கே கட்டி ஆகிடும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உதிரியாக வரணும். இதுக்கப்புறம் இங்கே ஸ்டீமர் வந்து நல்லா சூடாக இருக்குது. அதாவது தண்ணி ஊற்றி நல்லா சூடாக வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேழ்வரகு மாவை இந்த ஸ்டீமரில் போட்டு கரெக்டாக ஸ்டீம் பண்ணுறோம். ஸ்டீம் பண்ணுற டைமிங் என்ன கேட்டால் 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த வேர்க்கலையை வந்து லைட்டாக வறுத்து அதுக்கப்புறம் தோல் எடுத்து பவுடர் பண்ண போகிறோம். அதனால் பச்சை வேர்க்கலை யூஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வேர்க்கலையை யூஸ் பண்ண வேண்டாம். ஏங்கிட்டனா ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கலையை வறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பவுடர் பண்ணும்போது அந்த லைட்டாக ஈரப்பதம் கிடைக்கும். அந்த ஈரப்பதத்தோடு எடுத்து இந்த ராகி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சின்னா நல்லா கெட்டியான ஒரு பக்குவம் கிடைக்கும். அதாவது நல்லா கெட்டியான தன்மை கிடைக்கும்னு சொல்ல வரேன். அதனால் பச்சை வேர்க்கலையை ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துடணும். ஹை ஃப்ளேம் வச்சு வறுத்திங்கன்னா கலர் வந்துடும், ஆனால் பச்சையாகவே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வேர்க்கலையை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கையில் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணால் தோல் தனித்தனியாக வந்துடும்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அடுத்தது இந்த தோல் எடுத்த வேர்க்கடலையை பவுடர் பண்ணுறோம். இந்த பவுடர் பண்ணும்போது எப்படி பவுடர் பண்ண கேட்டிங்கன்னா, ஒரு 80% அளவுக்கு பவுடர் பண்ணுங்கள். ரொம்ப ஃபைன் பவுடர் பண்ண வேண்டாம். கொஞ்சம் குறை இருந்தால் தான் அந்த கேழ்வரகு மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் குறைன்னு அரைச்சிருங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த கேழ்வரகு மாவும் நல்லா ஸ்டீம் ஆகிருக்கு, நல்லா சூடாக இருக்கும். இந்த இடத்துல அப்படியே ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெல்லம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பக்குவம் சொல்கிறேன், வேக வச்சா எப்படி இருக்குன்னு. நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆனாலும் அப்போ என்ன ஆகுனா, வேக வச்சு எடுக்கும்போது கெட்டி ஆகிடும். அதனால தான் தண்ணி தேவையான அளவுக்கு தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ வேக வச்ச அந்த கேழ்வரகு மாவை அப்படியே இன்னொரு பவுலில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வெல்லம் போடுறோம். அந்த சூடோட வெல்லம் போடும்போது என்ன ஆகுனா, மிக்ஸ் ஆகும், கரைய ஆரம்பிக்கும் வெல்லமும். அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது வெல்லத்தை போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக நெய் போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்டீம்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். மிக்ஸ் ஆன பிறகு கையில் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான பக்குவம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த உருண்டை மாதிரி நீங்கள் கையில் பிடிச்சி பாருங்கள், உடையுதா உடையிலையான்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை போடலாம். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை பவுடர் இதில் போட போகிறேன்.
இப்போ இந்த வேர்க்கடலை தூளும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உருண்டையை பிடிக்கலாம். சில பேர் வந்து முந்திரி பருப்பு போடலாமா, இல்லை பாதாம் பருப்பு போடலாமா, பிஸ்தா போடலாமா அப்படி கேட்குறாங்க. நீங்கள் போடணும்னா போடலாம். ஆக்சுவல் ரெசிபி என்னென்னா இந்த வேர்க்கடலும் இந்த கேழ்வரகு மாவு, அதுக்கப்புறம் நெய், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், இதுதான். வெல்லமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரவுண்டாக பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம். அதாவது புட்டு மாதிரி நீங்கள் உதிரியாக இருக்கும் அப்படின்னு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி பிடிச்சி அதுக்கப்புறம் வச்சு சாப்பிட்லாம். நான் ஏற்கனவே ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி தேங்காய் போட்டினா உடனே இன்றைக்கி சாப்பிட்ருக்கணும், மறுநாள் வச்சு சாப்பிட முடியாது. எங்கன்னா தேங்காய் கெட்டு போய்டும். அதனால் தேங்காய் போடாமல் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து காரசாரமான ரிப்பன் பக்கோடா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ரிப்பன் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1/2 கிலோ, அரிசி மாவு 100 கிராம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், ஓமம் பவுடர் சிறிதளவு, தண்ணி 150 ml, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க ரிப்பன் பக்கோடாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடலை மாவு, அரிசி மாவு, மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு டோவும் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி முடித்த பிறகு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதனால் ஒரு பவுலில் கடலை மாவு போடுங்க. நல்ல குவாலிட்டியான கடலை மாவு யூஸ் பண்ணுங்கள். என்னோடய சஜஷன், நீங்கள் கடலை பருப்பு வாங்கி மாவு மிஷினை அரைச்சி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு அரிசி மாவு போட்டிருக்கேன். அந்த அரிசி மாவு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, அந்த கிறிஸ்மஸ் கொடுக்கும். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இந்த ஓமம் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓமம் வந்து பவுடர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். முழு ஓமம் போட்டிங்கன்னா நீங்கள் புளியும் போது, அதாவது ரிப்பன் பக்கோடா குழாயில் பார்த்தீங்களா, அந்த குழாயில் போட்டு புளியும் போது உடைய ஆரம்பிக்கும். அதனால தான் பவுடர் யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு தேவையான உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சில பேருக்கு வந்து அப்படியே ஆயிலாக இருக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்க தான் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. இதுக்கு பிறகு கரெக்டாக ஒரு 150 ml தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. 150 ml தண்ணி சொல்லியிருக்கேன். வேணும்னா 10 ml கம்மி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா 10 ml இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மெஷர்மெண்ட் கப்பு கரெக்டாக கொடுத்துருக்கேன். இந்த கப்போட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 ரூபா தான் இருக்கும். சூப்பர் மார்க்கெட் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும், அப்படி இல்லைனா லோக்கல் மார்க்கெட்லையும் கிடைக்கும். இந்த மாவு லூஸாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எலசாக, அதாவது கொஞ்சம் லூஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு இந்த மாதிரி முறுக்கெல்லாம் எல்லார் வீட்டிலும் இருக்குல்ல, அதில் ரிப்பன் பக்கோடா யூஸ் பண்ணுற அந்த பிளேடை போட்டிருக்கோம். அந்த பிளேட் நல்லா மெலிசாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணுறோம். நார்மலாக நிறைய பேர் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஆயிலுக்கு பதிலாக இன்னும் தண்ணி யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த டோ இதில் போடுறோம். இந்த டோ போடும்போது கரெக்டாக ஒரு 75% அளவுக்கு போட்டால் மட்டும் போதும். ஏன் கேட்டீங்கன்னா, ஃபுல்லாக மாவு போட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ண முடியாது. இதுக்கு பிறகு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க. அழகாக இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா வர ஆரம்பிக்கும். இதுக்கு பிறகு எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டுன்னா கண்டிப்பாக ஃப்ரை பண்ணும்போது ஆயில் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே டைமில் இந்த எண்ணெயை நல்லா சுற்றி விடுங்க, சூடான எண்ணெயை. எதுக்காக கேட்டிங்கன்னா, புளியும் போது உங்களுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் கிடைக்கும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை நல்லா புளிய ஆரம்பிக்கிறோம். புளிஞ்ச பிறகு கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு வெந்து வர டைமில் திருப்பி போட்டு குக் பண்ண ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரெடி ஆகிடுச்சு சொல்லி எப்படி செக் பண்ணுறது கேட்டிங்கன்னா, அந்த பபுள்ஸ் வந்து கம்மியாகும் ஃப்ரை பண்ணுற இடத்துல. நீங்கள் இந்த மாதிரி பபுள்ஸ் கம்மியான பிறகு எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெடி. இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் ரிப்பன் பக்கோடா, அதுவும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைலில் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இந்த ரிப்பன் பக்கோடா கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பர்.